வணக்கம், நான் அக்ஷன் சிராக் டிவி குரூப். இன்று என் அம்மாவுடன் பொது இட நாகரிகம் பற்றி பேசி அறிந்து கொள்ள போகிறேன். பொது இட நாகரிகம்னா பொது இடங்கள்ல நம்ம மரியாதையோட நடந்துக்கிறது, மற்றவங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்மளோட வேலைகளை நடத்துவோம். அவங்க நம்ம இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் அனுபவிக்காம நீட்டா இருக்கிறதுக்கு வேண்டி இந்த பொது இட நாகரிகம்னு சொல்றோம். இந்த மேனர்ஸ் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? நம்ம மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்ப நம்மளோட ஒர்க்கை நம்ம ப்ராப்பரா பண்ணணும். எப்படி பண்ணலாம்? பொது இடங்கள்ல சத்தம் போட்டு பேசக்கூடாது. ஏன் சொல்றோம்னா, நம்ம அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம போய் சத்தம் போட்டு பேசுறதுனால அவங்களோட வேலையும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நமக்கும் ஒரு 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 ஏதோ ஒரு இரிட்டேட்டிங் ஃபீல் வரும், நம்ம சொந்தமாவே வரும். அதை அவாய்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணோம்னா, வாய்ஸ்ன்னா நமக்கு தெரியும், வாய்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு பவர் உண்டு. ஒரு மேடையில பேசும்போது அந்த வாய்ஸ் ஹைப்பா இருக்கும், நம்மளோட தாட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணும். மற்ற இடங்கள்ல இந்த மாதிரி பொது இடங்கள்ல பொதுவா நீ நடந்து போயிட்டு இருக்க, இப்போ ஸ்கூலுக்கு கிரவுண்ட்ல இறங்குற அப்படின்னா, பஸ்ல இருந்து இறங்குற, ஸ்கூல் கிரவுண்ட்ல போற, ஒரு கிளாஸ்க்குள்ள போற, முன்னாடி நீ ஒன்று பேசுவ, பக்கத்துல உள்ளவங்க பேசுவான். அது ஒரு வாய்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். என்னன்னு அந்த இடத்துல என்ன ஆகும்? ஒரு நியூசன்ஸ் ஆகும். சரியா? திட்டுவாங்க, மேம் திட்டுவாங்க, ஏன் எப்படி பண்றீங்க, சத்தம் போடாம போங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் மேனர்ஸ். அதை நம்ம பழகணும். நம்ம மற்றவங்களை எந்த விதத்துலயும் டிஸ்டர்ப் பண்ணாம சேஃபா போக பழகணும். இதே மாதிரி தான் நம்ம இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறோம். நம்ம போயிட்டு இருக்கோம்ல, போயிருக்கியா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல? போகும்போ இப்போ ஒரு நம்மளோட ஒருத்தவங்க வராங்க, ரொம்ப டயர்டா வராங்க, வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு சீட் கொடுப்பேன், இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பேன். அதுதான் ஒரு மேனர்ஸ். நீ பண்ணவே இல்லை அது மாதிரி பண்ணணும். ஏன் எப்படி பண்ணணும்னு சொல்லி சொன்னேன்? ஏன்னா அவங்க மரியாதை, முதியோர்கள் இல்ல, எல்டர்ஸ், நம்மளை விட வயசுல முதிர்ந்தவங்க. அது ஒரு மேனர்ஸ், அது ஒரு டைப் ஆஃப் மேனர்ஸ். அதே மாதிரி நீ பஸ்ல இருந்து ஏறும்போது நீ கவனிச்சிருக்கியா? பசங்க, சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப ஸ்லோவா இறங்குவாங்க. நம்ம இப்போ நீ கொஞ்சம் வளர்ந்துட்ட, நீ இப்போ தாண்டி இப்போ இறங்கி போன பிள்ளைகளை தட்டி விடுவியா? தட்டி விட்டுருவோம் இல்லையா? அது ஒரு மேனர்ஸ். அதாவது முதல்ல சின்ன பிள்ளைகளை மெதுவா இறக்கி விட்டுட்டு அப்புறமா நீ இறங்கி போ. அது ஒரு சேஃபர் சோன். பசங்களுக்கும் சேஃப், அந்த 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 பசங்களுக்கு, அது இறங்கி போற அந்த பசங்களுக்கும் சேஃப், உனக்கும் சேஃப்டி. நீ தட்டி போட்ட, நீ விழுந்துட்ட, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ப்ராப்ளம் வராது. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் மேனர்ஸ். அது நீ ஒரு ஆள் ஃபாலோ பண்றது பார்த்தாங்கன்னா, நல்லதா இருந்தா மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஒரு டிக்னிட்டி கிடைக்கும். அதே மாதிரி தான் ஃபுட் மேனர்ஸ். அப்படின்னா ஒரு பெரிய இப்போ கல்யாண மண்டபத்துக்குலாம் போனோன்னா நம்ம சாப்பிட்டு போவோம்ல, பஃபே சிஸ்டம் வச்சு நான் என்ன பண்ணுவோம்? அப்படியே வரிசையா பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்துருவோம். எடுப்பியா? அப்படி எடுக்கிறது நல்லதா? நம்மளோட குடல், வயரே கொஞ்சம் தான் சாப்பிடும், மேக்சிமம் வாட்டர் தான் எடுத்துக்குவோம். கரெக்டா? இப்ப நீ பாக்குறது எல்லாம் சாப்பிட்டுட்டேன்னா அந்த வயரு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் அதை நினைச்சு பாரு. ஓகே, அது ஒரு டைப் ஆஃப் மேனர்ஸ். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் சாப்பிடுவேன். பாக்குறது எல்லாம் எடுத்துட்டு அந்த சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டு அவ்வளோத்தையும் இருந்து ஃபுல்லா சாப்பிட்டு தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சார் சொல்லியிருக்காங்க, எங்க சார் சொல்லியிருக்காங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? வேஸ்ட் பண்ண வேண்டிய நினைப்போம். இல்லை அவனுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம். ஸோ எத்தனையோ பேர் நிறைய ஃபுட் வேஸ்ட் பண்றாங்க. ஈவன் நீ நிறைய காய்கறிகள்லாம் வேஸ்ட் பண்ணுவேன். நான் என்ன சொல்லுவேன்? காய்கறி வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க பண்றாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மேனர்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய
அதோட சவுண்ட் தெரியாது. நீ நடந்து போகும்போது பக்கத்துல இருக்கவங்க அதனால டிஸ்டர்ப் ஆவாங்க. என்னோட பாட்டி சொல்லியிருக்காங்க, நடக்கிறது வந்து பூமி தேவிக்கு வலிக்காம நடக்கணும். பூமி தேவி பூமி தேவிக்கு உடம்பு வலிக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க ஷேக் ஆவாங்க. ஷேக் ஆகணும் என்ன வரும்? எர்த்குவேக் வரும். ஸோ அது ஒரு தாட். அப்படி நடக்கக்கூடாது இதற்காக வேண்டி சொல்லி தந்த ஒரு அதே மேனர்ஸ் தான். என்னன்னா உன்னோட தாத்தா தூங்கும்போது சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுவேன்னா என்ன, அவங்க ஏஜ் ஆன எல்டர்லி பீப்புள்ஸ் அவங்க வந்து காமா தூங்குவாங்க. ஒரு சின்ன சவுண்ட் கேட்டா பயந்துருவாங்க. அவங்களோட தூக்கம் கெட்டு போகும். அதனால அவங்க தூங்கும்போது அவங்க சாப்பிடும் போதெல்லாம் ரொம்ப ஹை வாய்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஹார்ட்லாம் வந்து அதனால டிஸ்டர்ப் ஆகும். இதுக்கெல்லாம் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லலாம்ல, இதை கரெக்ட் பண்ணி. எக்ஸாம்பிள் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ். தாத்தா பாட்டி எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்குலாம் செக்அப்லாம் போகும். அங்கே ஒரு மேனேஜ் கீப் அப் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவோம்? சைலண்டா இருக்கும். அப்புறம் டாக்டர் பார்த்து சத்தம் போட்டு பேசுவோமா? எவ்வளோ பாப்பா பேசுவேன். நல்ல கவனம் பேசணும். அந்த சைலண்ட் என்ன பண்ணுவோம்? சைலன்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டை க்யூர் பண்ணும். நம்ம ஆன்சைட்டி ஆங்கர்னால நம்ம கொடுக்கிற சவுண்டு மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணும். அதுதான் அதோட மீனிங். அதனால அப்புறம் எவ்வளோ கோவமா இருந்தாலுமே அம்மா தான் பேசுவோம். படிச்சிருக்கியா? ஸோ ஹாஸ்பிட்டல் போகும்போது இதெல்லாம் வரும். காம், சைலண்ட், கிளீன்லினஸ், எஸ் எல்லாம் சேர்ந்து குட் மேனர்ஸ். ரைட்? எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்து நல்ல சாப்பிட மாட்டோம். காமனாக இருந்து சாப்பிட மாட்டோம். ஏன்? ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுவோம் வேஸ்ட். கரெக்டாக டாய்லெட் யூஸ் பண்ணால் ப்ராப்பராக யூஸ் பண்ணுவோம். பண்ணுவோமா இல்லையா? ஏன்னா நமக்கு ஹெல்த்துக்கு கான்ஷியஸாக இருக்கும். அதே மாதிரி தாத்தா பாட்டிக்கிட்ட சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொன்னதோட ரீசன்